கொசுக்கடி இந்த பகுதியில் என்ன பிரச்சனை சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் ஆய்வு செஞ்சது இது வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனைலாம் முக்கியமாக சொல்லியிருக்காங்க? கொசு தொல்லை அதிகமாக இருக்குன்னு பொதுமக்கள் இப்போ எங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க. அது எப்படி? இந்த பகுதி வந்து மிகவும் குறுகிய சாலைகளாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு இந்த பகுதி வருகிறது. தொடர்ந்து இந்த பொதுமக்கள் வந்து சிறு கோரிக்கைகள் தான் வைத்திருக்காங்க. சாலை சீரமைத்து தருமாறு கேட்டிருக்காங்க. சில இடத்துல ஸ்ட்ரீட் லைட் வந்து கூடுதலாக தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிணறு வந்து பார்த்தோம், அது வந்து பயன்பாட்டில் இல்லாத ஒரு கிணறாக இருக்குது. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி தருமாறு பொதுமக்கள் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சிறு சிறு கோரிக்கைகள் தான் முன்வைத்திருக்கிறாங்க. ஃபாகிங் கொசு அடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சு இது குறுகிய சாலையாக இருக்குது. அதே போல் இவர்களுக்கு வந்து அந்த கிணறு குப்பை அதிகமாக சேர்ந்திருந்த சூழல் இருந்தது. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி 2-3 நாட்களுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி தர மாநகராட்சி அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறோம். அது கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளே நிறைவேறப்படும். காலை மாலை என்று 2 வகையில் வந்து கொசு மருந்து மாநகராட்சி சார்பாக அடிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல பொதுமக்கள் வைத்திருக்காங்க கோரிக்கை. வீடு வீடாக சென்று ஹேண்ட் ஃபாகிங் பண்ண அதிகாரிகளுக்கு இன்னும் அறிவுறுத்தல் தெரிவித்திருக்கோம். 15 இடங்களில் அந்த மாட்டு கொட்டைகள் அமைக்கப்படணும்னா அதுக்கான பணிகள் எப்போது தொடங்கப்படும்? அது இடங்கள் தேர்வு செஞ்சுட்டோம். மாநகராட்சி சார்பாக வந்து 15 மண்டலங்களில் வந்து மாட்டு கொட்டாய் வந்து அமைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். ஜனவரி மாதம் முதலே வந்து அந்த பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்குது. டிசம்பர் மாதமே அதற்கான டெண்டர் விட்டு ஆர்டர் எல்லாமே ஒர்க் ஆர்டர் எல்லாமே இஷ்யூ பண்ணியிருக்கோம். மார்ச் மாதத்துக்குள்ளே வந்து அந்த பணிகள் அனைத்துமே நிறைவேறப்படும். இப்போ முதல் கட்டமாக ஒரு மண்டலத்துக்கு ஒரு மாட்டுக்கொட்டா அப்படின்ற வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது பயன்பாட்டிற்கு வந்த பிறகு சில மண்டலங்களில் இப்போ மண்டலம் 9, மண்டலம் 4, மண்டலம் 5, மண்டலம் 1 பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அதிகமாக மாடுகள் இருக்கக்கூடிய மண்டலங்கள். ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து கூடுதலாக தேவைப்படுகிறது என்றால் வரக்கூடிய நாட்களில் வந்து 2-3 அந்த வகையில் வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும்.